வணக்கம் உறவுகளே. நான் உங்கள் ஐயனா துபாய் அபுதாபிலிருந்து. இந்த பதிவு யாருக்குண்டா, சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் ஒன்றியம் மேலரங்கம் கிராமத்தில் இருக்கிற அனைத்து உறவுகளுக்கான பதிவு தான் இந்த பதிவு. அன்பான உறவுகளே, நம்ம ஊரில் பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, இல்லை அங்கன்வாடியாக இருந்தாலும் சரி, மற்ற இடங்களில் அரசாங்கம் கொடுக்குற நிதியில் எல்லாமே சரியாக நடக்குதா அப்படின்றத கொஞ்சம் பார்க்கணும். என்ன காரணம்டா, இப்போ அங்கன்வாடியில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு உணவுகள் சாப்பாடு தரமாக சமைச்சு கொடுக்குறாங்களா? அங்கே நான் கேள்விப்பட்ட அளவுக்கு அந்த பால்வாடியில் சமைச்சு பிள்ளைங்க அதிகமாக சாப்பிட மாட்றாங்க, எல்லாம் கொண்டு வெளியில் கொட்டிடுறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு தகவல் கொடுத்தாங்க. சரிங்களா? அதையுமே நம்ம கிராமத்தில் இருக்கிற இளைஞர்கள் அந்த அங்கன்வாடியை போய் ஆய்வு பண்ணணும். ஆய்வு பண்ணி அவங்க எப்படி சமைச்சு கொடுக்குறாங்க, எத்தனை குழந்தைகள் இங்கே பயன்படுறாங்க, அந்த டீச்சருங்க பால்வாடி இருக்க டீச்சரு அந்த பிள்ளைகளுக்கு விளையாட்டு பொருட்கள் விளையாட்டுத்தனமாக எதுவும் சொல்லி கொடுக்குறாங்களா, என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்ற கொஞ்சம் கவனிக்கணும். ரெண்டாவது, மேலரங்கில் இருக்கிற அரசு பள்ளிக்கூடம் இருக்குல்ல, 8 வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பள்ளிக்கூடத்தில் அடிப்படை வசதிகள் எல்லாமே இருக்கா அப்படின்ற கொஞ்சம் பார்க்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொது கழிப்பிடம்னு ஒன்று கட்டி கொடுத்துருக்காங்க மேலரங்கம் கிராமத்திற்கு. அந்த பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பொது கழிப்பிடம் ஒன்று கட்டி கொடுத்துருக்காங்க. அது நிதி எவ்வளவுன்னா 6,55,000. அந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா பயன்பாட்டுக்கு இல்லாமல் இருக்குது. சரிங்களா? அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவ மாணவியர்கள் பயன்படுத்துகிற மாதிரி அதை ரெடி பண்ணி மறுபடியும் அந்த பள்ளிக்கூடத்தை ஆசிரியர்கிட்ட ஒப்படைச்சோம்னா அவங்க பார்த்துக்குருவாங்க. சரிங்களா? அப்புறம் பொது இடங்களில் பொதுவாக இப்போ ஒரு இடத்துல தண்ணீர் பிரச்சனை இருக்குங்க, தண்ணி வரல, அங்கனக்குள்ளே உடப்பு போயிடுச்சு, பைப் உடஞ்சி போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளுடைய மேலரங்கின் கிராமத்தினுடைய ஊராட்சி செயலர் அவர்கிட்ட நீங்கள் குறைகளை சொல்லுங்கள். இந்த இடத்துல தண்ணி வர மாட்டேங்குது, கரண்ட் வர மாட்டேங்குது, லைட் எரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க சரி பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? அதை மறக்காமல் இளைஞர்கள், பொதுவாக இளைஞர்கள் இல்லை பொதுமக்கள் யாராக இருந்தாலும் சரி, அவருடைய நம்ம மேலரங்க குரூப்பில் இருக்குது, அந்த குரூப்பில் நீங்கள் பேசி அவர்களுக்கு தகவலை சொன்னீங்கன்னா அவங்க சரி பண்ணி கொடுப்பாங்க. மூணாவது, மேலரங்கம் கிராமத்தில் இருக்கிற கம்மாய்கள்லாம் ஏழை விடுறாங்க. அந்த ஏழை விடுறாங்க பார்த்தீங்களா, அந்த ஏழை விடுறத நம்மளுடைய மேலரங்கம் கிராமத்துக்கு வருவாய் எவ்வளோ வருது அப்படின்றத கிராமத்தில் உள்ள இளைஞர்களுக்கு, கண்டிப்பாக இளைஞர்களுக்கு ஒரு கூட்டம் போட்டு பேசி அதை தெரியப்படுத்தணும். சரிங்களா? அதே போல் மேலரங்கம் கிராமத்தில் இருக்கிற புறம்போக்கில் இருக்கிற விறகுகளை வெட்டினாலும் சரி, இல்லை கம்மாய்களில் இருக்க விறகுகளை வெட்டினாலும் சரி, அது எத்தனை லட்சத்துக்கு வெட்டுறாங்க அப்படின்றத டீட்டெயிலையும் கிராம இளைஞர்களுக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்தணும். சரிங்களா? அதுபோக பொது இடங்களில் வாட்டர் டேங்கில் தண்ணி சரியாக ஏற்றுறாங்களா, சரியாக மக்களுக்கு கொடுக்குறாங்களா அப்படின்றதையும் கொஞ்சம் பார்க்கணும் இளைஞர்கள். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் பார்த்து சொல்லும்போது அதை சரி செய்ய முடியும். சரிங்களா? நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா எந்த ஒரு நலத்திட்டமும் தமிழ்நாடு அரசு நம்மளுடைய மேலரங்கம் கிராம ஊராட்சிக்கு ஒதுக்குற நிதியை நம்ம பயன்படுத்திக்கிறணும். சரிங்களா? பயன்படுத்தி மக்கள் பயன்படுத்துகிற மாதிரி செயல்பாடு கொண்டு வரணும். சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெருக்குழாய்கள் உடஞ்சி போய் கிடக்கு, அதை பார்க்கும்போது நமக்கு சங்கடமாக இருக்குது. அதே போல் சில இந்த ஐயங்கோயில் பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா மோட்ரு ரூமு ரொம்ப சேதமடைஞ்சு கிடக்க மாதிரி இருக்குது. சரிங்களா? அதுகள்லாம் இந்த மாதிரி சேதப்படுத்துகிற ஆள்களை கூப்பிட்டு கண்டித்து அவங்களுக்கு ஒரு பதில் சொல்லணும். இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. மேலரங்கம் கிராமத்தினுடைய பொது சொத்து அது. சரிங்களா? அந்த பொது சொத்தை நம்ம பாதுகாப்பாக பார்த்து வைக்கணும் ஒழிய எந்த ஒரு சேதமே படுத்தக்கூடாது. அது முக்கியமாக இளைஞர்கள் நீங்கள் கவனிக்கணும். அரசாங்கம் நம்ம ஊருக்கு, அதாவது மேலரங்கம் ஊராட்சிக்கு எவ்வளவு நிதி கொடுக்குது, சரிங்களா? அந்த நிதியை வச்சு முறையாக வேலை பார்க்குறாங்களா அப்படின்றத பாருங்கள். ஏன்னா இப்போ கிட்டட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு போட்டிருந்தாங்கங்க, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் செல்லச்சாமியோட வீதி. அதில் வீதியில் பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு கொஞ்சம் நல்லா போட்டிருக்காங்க ரோடை,
பாதி அளவுக்கு வந்து ரோடை சரியில்லாமல் போட்டாங்க. அதுக்கு யார் காரணம்? சில பேர் சொல்கிறாங்க அந்த தெருவில் இருக்கவங்க எங்களை போட விட மாட்டாங்க அப்படின்றாங்க. சில பேர் சொல்கிறாங்க இல்லை ரோடு போட்டவர்தே சரியாக போடாமல் போட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து இப்போ வெளியில் இருக்கிறதுனால உள்ளூருக்குள்ளே இருக்கிற பொதுமக்கள் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும்போது அங்கே வேலை பார்க்குற கான்ட்ராக்ட்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி முறையாக செய்யுங்க, தரமான சாலையை அமைச்சு கொடுங்க அப்படின்ட்டு ஒத்துழைப்பு கொடுக்கணும். சரிங்களா? அதை விட்டுவிட்டு சண்டை போடக்கூடாது. சரிங்களா? அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சண்டை போடுறதுனால எந்த ஒரு வேலையுமே அது முறையாக நடக்க மாட்டேங்குது. ஏனோ தானோன்னு பார்த்துட்டு போயிடுறாங்க. அது பாருங்கள் இப்போ பேர்ந்து போய் வந்துடுதுன்னு சொல்கிறாங்க. யார் வீட்டு காசு? தமிழ்நாடு அரசு மக்கள் வரி பணத்தில் நம்ம ஊருக்கு ரோடு போடுறதுக்கு, சாலை போடுறதுக்கு, பாத்ரூம் கட்டுறதுக்கு எல்லாத்தையும் பணம் கொடுக்குறாங்க. சரிங்களா? அந்த பணத்தை நம்ம முறையாக பயன்படுத்தணும். சரிங்களா? அதை வந்து விழிப்புணர்வோடு செய்யணும். இளைஞர்கள் முன்னின்று அதை கொஞ்சம் பாருங்கள். இப்போ பெரியவங்க இருக்காங்கன்னா பெரியவங்ககிட்ட ஒரு கூட்டம் போட்டு பெரியவங்க சொல்கிறதையும் கேட்கணும், இளைஞர்கள் சொல்கிறதையும் பெரியவங்க கேட்கணும். கேட்டு ஆலோசித்து நம்ம ஊருக்கு வர்ற நிதிகளை, வர்ற திட்டங்களை கொண்டாந்து செயல்படுத்தணும். அதை வந்து முக்கியமாக நம்ம எல்லா பேரையும் தான் சொல்கிறோம். யாரும் தனிநபர் அவங்க இவங்களை பற்றி சொல்லவே கிடையாது. உறவுகளே, எல்லா பேரும் ஒற்றுமையாக சேர்ந்து பண்ணோம்னா தான் நம்ம ஊர் கொஞ்சமாச்சும் வளர்ச்சி அடையும். சரிங்களா? இப்போ ஒரு 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 பில்டிங்கை கட்டுறாங்க. அந்த பில்டிங் கட்டுறவங்க முறையாக செங்கல் வாங்கியிருக்காங்களா, காங்கிரீட் முறையாக போடுறாங்களா, கலவை எவ்வளோ போடுறாங்க, சிமெண்ட் எவ்வளோ போடுறாங்க, இது எல்லாமே அப்பப்போ நீங்கள் பார்த்து வேலை பார்க்கும்போது சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி நிகழ்வுகள் கொஞ்சம் குறையும். ஏன்னா ஒரு பாத்ரூம் கட்டி பயன்பாட்டுக்கு வரல, பூராவே உடஞ்சி பேர்ந்து போய் கிடக்கு. நமக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஒரு வீடியோ எடுத்து ஒரு தம்பியை நமக்கு அனுப்பினாப்புல, ஆனால் இந்த பாத்ரூம் பாருங்கள் பயன்பாட்டுக்கு வராமல் இருக்குண்ணே, இதை கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி நம்ம இப்போ பிள்ளைகளுக்கு பயன்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கிறோம். நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லி மாவட்ட ஆட்சியர்கிட்ட புகார் அளித்து இந்த மாதிரி இருக்குங்க எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இதை நம்ம ஊரில் இருக்கிற இளைஞர்கள் முன்னின்று கொஞ்சம் சரி பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். சரிங்களா? எந்த ஒரு வேலை பார்த்தாலும் சரி உறவுகளே, சரியாக பண்ணுறாங்களா, அந்த திட்டத்துக்கு எவ்வளோ காசு நிதி வருது, அந்த நிதியை வச்சு இந்த வேலையை முறையாக பார்க்குறாங்களா அப்படின்னு பாருங்கள். ஒரு போர் போடுறாங்க, ஒரு தொட்டி கட்டுறாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு போர் போடுறதுக்கு எத்தனை அடி ஆழம் போர் போடுறாங்க, அந்த போருக்கு எவ்வளோ அடி பைப்பு இறக்குறாங்க. சரிங்களா? போர் பைப்பு எவ்வளோ இறக்குறாங்க, மோட்டருக்கு போகிற பைப்பு எவ்வளோ இறக்குறாங்க, அந்த மோட்ரு என்ன கம்பெனியில் மோட்ரு இறக்குறாங்க. சரிங்களா? தொட்டி கட்டினாலும் சரி, தொட்டி முறையாக கட்டுறாங்களான்னு பாருங்கள். ஒவ்வொரு தொட்டிக்குமே கிட்டத்தட்ட 4.5 லட்சம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டு. போரோட 4.5 லட்ச ரூபா தொட்டி ஒதுக்கி பார்க்குறாங்க. அந்த வேலையை முறையாக பார்க்குறாங்களான்னு வேலை பார்க்கும்போது பார்த்தா தான் அது முறையாக இருக்கும். சரிங்களா? வேலை பார்த்து முடிஞ்ச பிற்பாடு அது ரிப்பேர் ஆன பிறகு போய் பார்த்தோம்னு வச்சுங்களேன், அது புரேசனம் போயிடுது. மறுபடியும் நம்ம அவங்க மேலே புகார் அளித்து அதை கம்ப்ளைண்ட் பண்ணி மறுபடியும் சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. அதையெல்லாம் சொல்கிறோம், எதையுமே ஒரு வேலை பார்க்குறாங்கன்னா அந்த வேலை பார்க்கும்போதே சொல்லுங்கள். இப்போ ஒரு தெருவில் வந்து லைட் எரியலைங்க, இந்த தெருவில் இந்த தண்டி மரத்தில் இந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க லைட்டு எரியலைங்க, இதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க. நமக்கு ஊராட்சி கிளர்க்க வர்றது நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா அவங்க சரி பண்ணி கொடுப்பாங்க. எல்லாமே தான். எந்த ஒரு சின்ன பிரச்சனையுமே நம்முடைய ஊராட்சியினுடைய செயலர் அவர்கள்ட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா, கிளர்க்க அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க சரி பண்ணி கொடுப்பாங்க. இப்போ மினரல் வாட்டர் தண்ணி கொடுக்குறாங்க நம்ம ஊரில். சரிங்களா? ஒரு குடம் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம்னு சொல்கிறாங்க. கரண்ட்டு பஞ்சாயத்து கட்டுது, மிஷினு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கௌசல்யா செந்தில் அவர்கள் இருக்கும்போது அந்த மிஷினை கொண்டாந்து வச்சாங்க, போர் போட்டு. சரிங்களா? அது மக்களுக்கு பயன்படுறதுக்கு உண்மையில் நல்ல திட்டம் தான். ஆனால் அந்த திட்டத்தில் இப்போ 5 ரூபா வசூல் பண்ணுறாங்களா, அந்த மோட்ரு தண்ணி போடுறாரு பாருங்க, தண்ணி ஊற்றுறாரு பாருங்க அங்கே ஒருத்தர், அவங்களுக்கு வந்து 2 ரூபா. அப்போ ஊராட்சிக்கு வந்து 3 ரூபா கொடுக்குறாங்களாம் ஒரு குடத்துக்கு. சரிங்களா? அந்த 3 ரூபாய் வசூல் பண்ணி முறையாக நம்ம ஊராட்சி கிளர்க்கு அவர்கிட்ட கொடுத்தா அவங்க அந்த பணத்தை வச்சு மறுபடியும் அந்த மினரல் வாட்டரில் ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட்டு, ஏதாவது ஒரு பராமரிப்பு வேலை வருதா, அதை வந்து பார்ப்பாங்க. சரிங்களா? அதை பார்க்கணும். அதை பார்க்கறதுக்காக இந்த காசை வசூல் பண்ணுறாங்க ஒழிய அதை வச்சு நம்ம பணம் சம்பாதிக்கணும், நம்ம ஊராட்சிக்கு வருமானத்தை கொண்டு வந்துடணும் அப்படின்றக்காக பார்க்குறதே இல்லை உறவுகளே. அதெல்லாம் ப்ராப்பராக நடக்குதா அப்படின்னு கொஞ்சம் பார்த்துக்கிறணும். சரிங்களா? 3வது விஷயம், எந்த ஒரு அதாவது இப்போ நம்ம ஊரில் நம்ம வேல்ராயன் கிராமத்தில் கம்மாய் இருக்குன்னா அந்த கம்மாய்களை ஏழை விடுறாங்கன்னா அந்த ஏழை விடும்போது எல்லா மக்களும் கிராமத்தில் இருக்க மக்கள்லாம் ஒன்று கூடி
இந்த கம்மாயினோட ஏலம் எத்தனை லட்சத்துக்கு விடுறாங்க, அது என்னென்ன திட்டத்துக்காக கொடுக்குறாங்க அப்படின்றத ஒரு டீட்டெயிலாக எழுதி ஏலம் விடணும். சரிங்களா? ஏலம் விட்டாங்கன்னா அவங்க தொகை எவ்வளோ கட்டுறாங்க அப்படின்ற அதையும் நம்ம கிராமத்தில் பணத்தை ஒப்படைக்கணும். சரிங்களா? ஏலம் விடுறவங்க பணத்தை ஒப்படைச்ச குறிப்பாடுதே அந்த ஏலத்தை எடுக்கணும். சரிங்களா? பணத்தை நம்ம பாதியை கொடுத்துருக்காங்க, பாதி கொடுக்கல அப்படின்ற இதே வரக்கூடாது. சரிங்களா? அப்படி பாதி அமௌண்ட் கட்டுறவங்களுக்கு நீங்கள் ஏலமே விடக்கூடாது. ஃபுல் அமௌண்ட் கொட்டினாங்கன்னா அவங்களுக்கு ஏலம் கொடுங்க, இல்லைன்னா வேற ஆள் கொடுத்துட்டு போகிறாங்க. இப்போ 4 ஊரணி இருக்குன்னா 4 ஊரணியுமே நீங்கள் நல்லா தூர்வாரி தண்ணீரை சேமிச்சு வச்சு 4 ஊரணி விட்டோம்னா ஒரு ஊரணி 1 லட்ச ரூபாண்டா 4 ஊரணி 4 லட்ச ரூபா வரும். நம்ம ஊராட்சிக்கு நம்மளுடைய கிராமத்துக்கு வருமானம் 4 லட்ச ரூபா வரும். சரிங்களா? இப்போ பால்வாடியில் பார்த்தீங்கன்னா அந்த பசங்க கிட்டத்தட்ட ஒரு 30-35 பேருக்குள்ள உணவு அருந்துறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பால்வாடியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சின்ன பசங்க தான். அவங்களுக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா அவங்களுக்கு ஒரு பாத்ரூம் வசதி கட்டி கொடுத்து அங்கனக்குள்ளே தண்ணி வேட்டியாக போய்கிட்டு இருக்கு, மினரல் வாட்டர் தண்ணி வெட்டியாக போகுது. அங்கனக்குள்ளே ஒரு தொட்டி அமைச்சு அந்த தொட்டியில் அந்த வீணாப்புற தண்ணியெலாம் சேகரித்து வச்சு அங்கனக்குள்ளே பாத்ரூம் ஒரு 4 பாத்ரூம் ரெடி பண்ணி அவங்களுக்கு கட்டி கொடுத்து வச்சுங்களேன், அவங்க பயன்படுத்துவாங்க. அப்போ சின்ன பிள்ளையிலேருந்தே நம்ம பிள்ளைகளுக்கு பாத்ரூமை பயன்படுத்த கற்றுக் கொடுக்கணும். பொது வழியில் போய் மலம் கழிக்க கற்றுக் கொடுக்கக்கூடாது. இது ஒவ்வொரு இளைஞனும் மேலரங்கில் இருக்கிற ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு குடும்பத்தாரும் சிந்திங்க. எதுக்காக கவர்மெண்ட் பாத்ரூமை பயன்படுத்த சொல்லுது? இப்போ பொது வழியில் போய் நீங்கள் மலம் கழிக்கிறதுனால அங்கே நோய் நொடிகள் அதிகமாக வருது. சரிங்களா? அந்த நோய்களை தடுக்கிறதுக்காகத்தான் அரசாங்கத்தில் இருந்து வீடுகளுக்கு பாத்ரூம் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. பள்ளிக்கூடங்களுக்கு பாத்ரூம் வசதி கட்டி கொடுக்குறாங்க, பொது கழிப்பறைகளை கட்டி கொடுக்குறாங்க. அதே போல் நம்மளுடைய அங்கன்வாடியில் இருக்கிற பள்ளி மாணவ சின்ன சின்ன பசங்களுக்கு ஒரு 4 பாத்ரூமை கட்டி கொடுத்து அந்த தண்ணியை வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ணி கொடுக்கலாம். கிராமத்துலேருந்து கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா அரசாங்கத்திட்ட முறையிட்டு அதை ஏற்பாடுகளை செய்யலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பிள்ளைகளுக்காகவும் நம்மளுடைய கிராம வளர்ச்சிக்காகவும் முயற்சி செய்து பார்க்கணும் உறவுகளே. முயற்சி செய்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு கொடுக்குற நிதியை வாங்கி நம்ம கிராமத்துக்கு செயல்படுத்தி ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகலாம் உறவுகளே. கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். நன்றி.